இதை யூஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணால் எந்த இடத்துல கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கு அப்புறமா இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணலாம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி இந்த மரம் இருக்கலை, இப்போ வந்து அந்த இடத்துல வந்திருக்கு. நீங்கள் ஜென்ரலாக எந்த அளவில் வச்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு கேட்கலாம். -3 to -6 இஸ் பெட்டர். டோன்ட் கோ பியாண்ட் தட். வேறு ஆடியோ கொண்டு வருவீங்க, வாய்ஸ் ஓவர்ஸ் கொண்டு வருவீங்க, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொண்டு வருவீங்க, எல்லாத்தையும் ஒரே அளவில் கேட்குற மாதிரி வச்சுக்கிங்க. கடந்த 7 வருஷமா இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் ரெவல்யூஷனே நடந்திருக்கு. அதனோட வெளிப்பாடு தான் ஆயிரக்கணக்கான கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாயிருக்காங்க. இது நாளடைவில் ஒரு கிரியேட்டருக்கு பின்னாடி ஒரு கிரியேட்டர் எக்கானமியே உருவாக்குச்சு. இதனாலேயே இந்த கிராஃபிக் டிசைனிங், வீடியோ எடிட்டிங்கான இந்த ஜாப் மார்க்கெட்டோட டிமாண்டும் அதிகமாச்சுங்க. ஸோ இன்னைக்கு தேதிக்கு நல்ல வீடியோ எடிட்டிங் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஜாப் கேரண்டி அப்படிங்கிற அந்த ஒரு உறுதியான ஒரு சிச்சுவேஷன் உருவாயிருக்கு. ஸோ இந்த வீடியோ எடிட்டிங்ல ஒரு சில ஷார்ட்கட்ஸ் அண்ட் டூல்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிறது மூலியமா நம்ம ஒரு நல்ல வீடியோ எடிட்டரா இருக்க முடியும். அந்த ஷார்ட்கட்ஸ் அண்ட் டூல்ஸை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல உதய் அவர்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க போறாரு. வெல்கம் டு பாஸ் சொல்ல தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி செலெக்ஷன் டூல். இது வந்து ட்ராக் செலக்ட் ஃபார்வர்ட் டூல். இந்த ட்ராக் செலக்ட் ஃபார்வர்ட் டூல் ஏற்கனவே ஒரு வாட்டி காட்டிருக்கேன், ஆனால் இன்னொரு வாட்டி காட்டுறேன். இங்கே கண்டென்ட்ஸ் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி இதுக்கு ஷார்ட்கட் வந்து ஏ. ஓகேவா? இதை யூஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணால் எந்த இடத்துல கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கு அப்புறமா இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணலாம். ஓகேவா? இதோட யூசேஜ். நான் பாருங்கள் இங்கே செலக்ட் பண்ணேன், அதனால் ஃபஸ்ட்டு கிளிப் செலக்ட் ஆகவே இல்லை. ஓகேவா? இந்த இடத்துல பண்ணுற பாருங்கள், ஆடியோ இருக்குது அதனால் செலக்ட் ஆச்சு. இங்கே வீடியோ இருக்குது அதனால் இந்த இடத்துலேருந்து முன்னாடி இருக்கிறது அப்படின்னா இங்கே ஃபார்வர்டில் இருக்கிற நமக்கு இந்த பக்கத்தில் இருக்கிற எல்லா கிளிப்ஸ், எல்லா ட்ராக்ஸில் இருக்கிற எல்லா கிளிப்ஸ் இந்த லாக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது முடியாது. அது விட்டு மற்றது எல்லாமே செலக்ட் ஆகிட்டு பின்னாடி வேணாலும் கொண்டு வரலாம். இல்லைனா பாருங்கள், இதை மட்டும் செலக்ட் பண்ணுறேன், கொண்டு வந்துட்டேன். இது வந்து சில டைமில் எடிட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த டூல் யூஸ் பண்ணுவோம், ரிப்பிள் எடிட் டூல். ரிப்பிள் எடிட் டூலில் என்ன ஆகும்? ரிப்பிள் டிலிட் ஏற்கனவே நீங்கள் கேட்டிருக்கீங்க. ரிப்பிள் டிலிட் அப்படின்னா என்ன? நடுவில் இருக்கிற பிளாங்க் ஸ்பேஸை வந்து டிலீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு முறை. இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணதை நீங்கள் பார்த்துருக்கீங்க, கரெக்டாக? அந்த ரிப்பிள் டிலிட் போலேயே இங்கே ரிப்பிள் எடிட்டை பார்க்க போகிறோம். நான் இங்கே ஜூம் பண்ண போகிறேன், வேறு கிளிப்பில் பார்ப்போம். ஓகேவா? பாருங்கள், இது 21 கிளிப், இது கிளிப் நம்பர் 22. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை ப்ளே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எனக்கு இது இந்த இவ்வளவு லென்த்துக்கு எனக்கு தேவையில்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஜென்ரலி நம்ம என்ன பண்ணுறோம், டிலீட் பண்ணி அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற ஸ்பேஸை வந்து கவர் பண்ணுறதுக்கு திரும்ப செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணுறோம், கரெக்டாக? எப்படி? இது 1, அதுக்கப்புறம் ஸ்டெப் 2 கட் பண்ணுறது, திரும்ப செலக்ட் பண்ணு, அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணு, பேக் ஸ்பேஸ் அழுத்தினதுக்கப்புறம் இதை வந்து செலக்ட் பண்ணி திரும்ப கொண்டு வந்து சரியாக உட்கார வச்சு நடுவில் பிளாங்க் ஸ்பேஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். பாருங்கள், நிறைய தடவை இந்த மாதிரி தான் மிஸ்டேக் பண்ணுவோம். நம்ம பிளாங்க் ஸ்பேஸ் இல்லாத மாதிரி ஒட்டி வச்சிடணும். ஒரு வீடியோவுக்கு பக்கத்தில் 1, இல்லைன்னா பிளாங்க் ஸ்பேஸ் தெரியும். இது பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்தது? ரொம்ப அதிகமாக எடுத்தது, கரெக்டாக? அதனால் இந்த டூலை யூஸ் பண்ணால், ரிப்பிள் எடிட் டூலை பாருங்கள், நான் கொண்டு வந்துடுறேன். இங்கே முன்னாடி இருந்த எல்லா கிளிப்ஸ் பின்னாடியும் வந்துருச்சு. வந்தது ஒட்டி இருக்குது பாருங்கள், பிளாங்க் ஸ்பேஸ் கிடையாது. இதனால் ரிப்பிள் எடிட் டூலை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ரேசர் டூல் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஸ்லிப் டூல், அதுக்கப்புறம் ஸ்லிப் டூல், இதுக்கு வந்து ஷார்ட்கட் ஒய். இதை யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். இந்த ரிப்பிள் எடிட் டூலுக்கு நான் வேறு ஒரு கிளிப்பை சூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இதே வீடியோவில் பார்ப்போம், இந்த ஒரு வீடியோலையே பார்ப்போம். இந்த ஸ்லிப் டூலுக்கு நம்ம இங்கே செக் பண்ணி பார்ப்போம். இது ஏற்கனவே எடிட் பண்ணது. இந்த ஸ்லிப் டூல் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், இந்த செகண்ட் கிளிப் இருக்குல்ல, இதுக்கு மேலே கிளிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே இழுக்கிற இங்கே ஒரு நம்பர்ஸ் தெரியுது, 0, 3, 03. இதெல்லாம் வந்து டியூரேஷன் ஆஃப் த கிளிப், எந்த இடத்துலேருந்து எந்த இடத்து வரைக்கும் கண்டென்ட்டு இருக்கும். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்?
இது யூஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் ஒன்று தான். அந்த டியூரேஷன் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கோம். அந்த டியூரேஷனுக்குள்ளே கண்டென்ட்டை மட்டும்தான் நம்ம ப்ரீ ரோலில் போகிறோம், இல்லைன்னா போஸ்ட் ரோலில் இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இதை வந்து இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம கிளிப்ஸை அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் அவுட்புட் என்ன வந்திருக்கு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இந்த மரம் இருக்கலை, இப்போ வந்து அந்த இடத்துல வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தள்ளி பார்க்கலாம். அது லாஸ்ட்டில் வந்திருக்கு, காட்டுற பாருங்கள். பார்த்தீங்களா? அப்போ நான் ஸ்லிப் ஆறுது. ப்ரீ ரோலில் போஸ்ட் ரோலில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து அங்கே போஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வீடியோ எடிட்டிங்கில் முக்கியமான சில ஷார்ட்கட்ஸ் டூல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இதை பற்றின முழுமையான விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம பாஸ்வால் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய இந்த Adobe Premiere Pro அப்படிங்கிற இந்த ஒரு கோர்ஸை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஆடியோ கண்டென்ட்டில் வால்யூம் லெவல்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி டிக்ரீஸ் பண்ணுறது அது பார்த்துருவோமா? இதில் பாருங்கள் 6 இருக்குது. இங்கே வால்யூம் கண்ட்ரோல் பார்க்குறீங்க, ப்ராப்பர்ட்டிஸில் தெரியுது. கரெக்டாக நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், செலக்ட் பண்ணியிருக்கேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன், 0 போட்டிருக்கேன். பார்த்தீங்களா? இன்க்ரீஸ் பண்ணால் டிஸ்ட்ராக்ட் ஆகுது, டிஸ்டார்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. எங்களை வந்து அது பக்கமாக கொஞ்சம் ஹார்ஷாக தெரியுது. அந்த ஹார்ஷாக தெரியறதுனால இங்கே நமக்கு ரெட் கலர் காட்டிருக்கு. இது காட்டுறதுக்காகவே நான் தேவையில்லாமல் 7.5, உண்மையாக சொல்லணுன்னா 7.5 இஸ் நாட் ரிக்வயர்டு. நீங்கள் வேறு இன்டர்வியூஸ் எடுத்திருப்பீங்க, வேறு கண்டென்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த இடத்துல என்ன ஆகும், ஒருத்தர் கம்மியாக பேசியிருப்பாங்க, இன்னொருத்தர் அதிகமாக பேசியிருப்பாங்க, இல்லைனா வால்யூம் லெவலில் அதிகமாக இருக்கும், இல்லைனா கம்மியாக இருக்கும். அந்த இடத்துல என்ன ஆகும், ஒரே முறையாக ஒரே ஃப்ளோவில் இருக்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு தெரியாது. அப்போது அந்த சந்தர்ப்பத்தில் அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். அதனால் நான் இது உங்களுக்கு காட்டி கொடுக்க போகிறேன். இங்கே ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த லைன் டிபி லெவல்ஸை காட்டும். இங்கே இருக்கிறது 0, -6. நீங்கள் ஜென்ரலாக எந்த அளவில் வச்சுக்கிட்டால் நல்லது அப்படின்னு கேட்கலாம். -3 to -6 இஸ் பெட்டர். டோன்ட் கோ பியாண்ட் தட். வேறு ஆடியோ கொண்டு வருவீங்க, வாய்ஸ் ஓவர்ஸ் கொண்டு வருவீங்க, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொண்டு வருவீங்க, எல்லாத்தையும் ஒரே அளவில் கேட்குற மாதிரி வச்சுக்கிங்க. எஃபெக்டிங் எப்படி தேவைப்படுதோ அப்படி வச்சுக்கிங்க. இதை எடுத்துருவோம். இப்போ ப்ளே பண்ணி காட்டுற பாருங்க. -6 அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கரெக்டாக இருக்குது இந்த கிளிப்புக்கு அப்படின்னு தோணுது. அதனால் -6 வச்சுருக்கேன். இப்போ கேட்போமே. ஆக்சுவலாக 0ல் இருக்குது, நான் -6.0 வச்சுருக்கேன். இப்போ கேட்போமா? கேட்குறதுக்கு ரொம்ப சூதிங்காக இருக்குல்ல? ஸோ இந்த ஒரு வீடியோவில் ஒரு வீடியோ எடிட்டிங்க்கு தேவையான ஷார்ட்கட்ஸ் டூல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம உதய் அவர்கள் சொல்லி கொடுத்தாரு. ஆனால் வீடியோ எடிட்டிங்கை பற்றி இன்னும் அருமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன அந்த ஒரு கோர்ஸை பாஸ்வால் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம். Bosswala. Be the boss.